Hey guys, welcome back to Circuit Cards. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐசி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஐசியோட பேர் XOR கேட். இதை பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்குல்ல. இன்றைக்கி நம்ம இந்த ஐசியை பற்றி 3 விஷயம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இதோட ஸ்பெக்ஸ், செகண்ட் ஒன் இதோட ரியல் லைஃப் அப்ளிகேஷன், தேர்ட் ஒன் இந்த சர்க்கியூட் நம்ம ரியல் லைஃப்பில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது சர்க்கியூட் செஞ்சு இது எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே கைஸ், நான் உங்கள் சர்க்கியூட் கார்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் இந்த ஐசியோட ஸ்பெக்ஸை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஓகே, இந்த ஐசியோட சிம்பிளே இதுதான். ஆக்சுவலி நம்ம சர்க்கியூட் டயக்ராமில் இந்த சிம்பிளை தான் போடுவோம் XOR கேட் ஐசிக்கு. இது ரெண்டும் இதோட இன்புட்ஸ் A and B, இதுதான் இதோட அவுட்புட். இங்கே ஏன் A+Bன்னு போட்டிருக்குங்கிறத நான் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் சொல்கிறேன். இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்புட்ஸ் 1 and 0 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நம்மளுக்கு இது ரெண்டு ஆட் ஆகி வரும். ஆக்சுவலி 1 + 0 1 தானே, சாரி இங்கே 1 + 0 1 அப்படிங்கிற நம்மளுக்கு ஆன்சர் வரும். இங்கே ரெண்டு சிக்னல்ஸ் இது. ஓகே, இதோட ட்ரூத் டேபிள் இது தான். ட்ரூத் டேபிள் இந்த சென்ஸ் நம்ம என்னென்ன இன்புட் கொடுத்தா என்னென்ன அவுட்புட் வருங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு டேபிள். ஓகே, இப்போ நான் A இன்புட்டில் 1ஐயும் B இன்புட்டில் 0வும் கொடுத்தா அவுட்புட் 1ன்னு வரும். இந்த ட்ரூத் டேபிளில் மட்டும் நான் கேரிங்கிற ஒரு செக்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். அது ஏன்னா அது ஃபார் என்ன சொல்கிறது, லேட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பியில் இதில் ஏல 0வும் பியில் 1 கொடுத்தா அவுட்புட் 1, ஏன்னா இதோட சம் 1 தானே. நெக்ஸ்ட்டு A and Bயில் 0 0 0 + 0 0, கேரியும் 0, அதை நான் சொல்கிறேன் அப்புறம். இப்போ இந்த ஸ்பெஷல் கேஸில் மட்டும் AB 1 + 1 2, ஆனால் 2க்கு பைனரி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பைனரியில் எழுதிக்கிறேன். இது 1, இது 2, 3, இதெல்லாம் பைனரி நம்பர்ஸ். இப்போ 2க்கு 1 0ன்னு இருக்குது, ஆனால் நம்ம இது 1 அவுட்புட் தானே இருக்குது. இப்போ அதுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேரி வந்துடும். ஆக்சுவலி இந்த XOR கேட்டில் 0 தான் வரும். இது ஆடரில் தான் கேரி வரும். ஆடர் சர்க்கியூட் நான் என்ன பண்ணுறதுன்ட்டு எப்படி பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இங்கே அவுட்புட் 0 வந்துடும் இந்த சர்க்கியூட்டில். ஆக்சுவலி இந்த XOR கேட்டில் கேரி 1 ஆயிரும். அதுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு AND கேட் ஆட் பண்ணுவோம், அப்போ தான் கேரி எடுக்க முடியும். ஓகே கைஸ், இதோட ஸ்பெக்ஸை பற்றி பார்த்தாச்சு. இதோட ரியல் லைஃப் அப்ளிகேஷன் எதுங்கிறத நான் பாதி இதிலே சொல்லிட்டேன். மீதி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சர்க்கியூட்டையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், இந்த ஐசியோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஐசி இருக்குல்ல, இது நம்ம லிட்ரலி எவ்ரிதிங் எல்லாத்துட்டையும் இருக்குது. இது எப்படின்னு பார்த்தோன்னா இது கேல்குலேட்டர்லேருந்து மொபைல் ஃபோன் வரையும் இருக்குது. இது ஏன்னா எல்லா ப்ராசஸர்ஸ், அதாவது ப்ராசஸர்ஸில் ஏஎல்யூன்னு ஒரு யூனிட் இருக்கும். ஏஎல்யூனா அப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு குழம்பிடும் ஏஎல்யூனா என்னன்ட்டு. ஆக்சுவலி நீங்கள் கேல்குலேட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேல்குலேட்டரில் கண்டிப்பாக ஆட் பண்ணுறதுக்குன்னு ஒரு யூனிட் இருக்கும். ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஐசியே இந்த XOR ஐசி தான். இதை மோஸ்ட்லி ஆடர் ஐசின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே நான் ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இது ஆக்சுவலி ஹாஃப் ஆடர். ஃபுல் ஆடர் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இந்த ஹாஃப் ஆடரில் 2 கேட் இருக்கும், XOR கேட்டு AND கேட்டு. இந்த ஹாஃப் ஆடர் எப்படி செய்யறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஓகே கைஸ், இந்த XOR கேட் இருக்குல்ல, இதில் நம்ம A and B கொடுத்தோன்னா இப்போ 1 0னா இங்கே 1ன்னு வரும், 0 1னா 1ன்னு வரும், 0 0னா 0 தான் வரும். எந்த இன்புட்ஸும் கொடுக்கல. இப்போ 1 + 1னா அது ஸ்பெஷல் கேஸ். இங்கே 1 + 1 கண்டிப்பாக இங்கே 0 வந்துடும். ஆக்சுவலி இந்த ட்ரூத் டேபிள் படி அப்போ இங்கே 1 + 1ல் இந்த AND கேட் ட்ரிகர் ஆயிரும். இப்போ AND கேட் ட்ரிகர் ஆனோடனே இங்கே 1 + 1 0வா, இங்கே 1 and 1 இருந்தால் எப்போவுமே AND கேட்டில் 1 + 1 1 தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேரி 1 ஆயிரும். கேரி அவுட் எப்போவுமே நம்ம ஆட் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா நம்பர் வந்துச்சுன்னா கேரி அவுட் பண்ணிடுவோம்ல, இந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் 15 + 5ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம 5 + 5 10. இப்போ கேரி அவுட் ஆயிடுச்சா, இந்த மாதிரி கேரி அவுட் ஆகுங்க, இந்த மாதிரி கேரி அவுட் ஆகும். ஓகே கைஸ், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ரியல் லைஃப்பில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகே கைஸ், இப்போ தான் ரியல் ஃபன் பார்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம அந்த ஐசி எடுத்து பிரெட் போர்டில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சைடில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வயர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதோட பவர் கேபிள்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இதோட புல் டவுன் ரெசிஸ்டர்ஸ் போட்டுக்கலாம்.
பேசிக்கலி புல் டவுன் ரெசிஸ்டர்ஸ் என்னென்னா நம்ம ஐசிக்கு ஏதாவது வோல்டேஜ் வந்துக்கிட்டே இருக்கணும். கிரவுண்ட்னா 0, பாசிட்டிவ்னா 1. இப்போ வந்து நம்ம என்ன நினச்சிட்ருப்போம்னா வந்து எதுவுமே எந்த சிக்னலுமே கொடுக்காம விட்டால் 0, ஏதாவது வந்து பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்தா 1ன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் ஐசிக்கு அந்த மாதிரி ஏதாவது சிக்னல் வந்துகிட்டே இருக்கணும். அதனால் ஒரு ரெசிஸ்டர் போட்டு லெஸ்ஸான வோல்டேஜ், அதாவது இந்த பாசிட்டிவ் வோல்டேஜ் நம்ம கொடுக்குறப்ப இந்த வோல்டேஜ் ப்ரொடியூட் பண்ணக்கூடாது. நம்ம ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம கிரவுண்டு கனெக்ட் பண்ணி விட்டுறோம். அப்போ 0 வரும்ல. ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணிடலாம் கிரவுண்டில். அப்போ நம்ம பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து 1ன்னு கன்சிடர் ஆகிக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ரெசிஸ்டர்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அவுட்புட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம வந்து ஒரு எல்இடி எடுத்துக்கோங்க. எல்இடியில் வந்து ஒன்று இந்த வளைஞ்சிருக்க பின்னே இது லாங்காக இருக்கும், அதுதான் வந்து பாசிட்டிவ். இன்னொன்று வந்து நெகட்டிவ். இந்த போல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இதோட அவுட்புட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2 புஷ் பட்டன் நீங்கள் பின் பண்ணிடலாம். 1 2. ஓகே, இதோட அவுட்புட் ஸ்பின்னில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ரெசிஸ்டர்ஸை. அதனால் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று கனெக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து 1ங்கிறதுக்கு பாசிட்டிவ் சிக்னல் தானே, ஆக பாசிட்டிவ் லைனில் ஒன்றும் இன்னொன்றையும் பாசிட்டிவ் லைனில் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், வயரிங் அப் முடிஞ்சிருச்சு. வாங்க இது பவரில் கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே கைஸ், பவர் பண்ணிட்டேன். எங்கேருந்து என்ன மாயமாக பவர் வருதுன்னு பார்க்காதீங்க, சைடில் அப்படின்னு ஓடிட்டுருக்கு, அங்கேருந்து பவர் வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ நான் இந்த நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல, நான் வந்து புல் டவுன் ரெசிஸ்டர்ஸை கொண்டு போய் பாசிட்டிவில் போட்டு வச்சுருக்கிறேன். ஆக்சுவலி பாசிட்டிவில் தான் போடக்கூடாது, நெகட்டிவில் தான் போடணும். அதாவது புல் டவுன்னு பேர் வந்திருக்கு. ஓகே, இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து 1 + 0, 0னா 1 கொடுக்கக்கூடாது. 1 + 0 1. பார்த்தீங்களா, நமக்கு சிக்னல் வருது. 1 + 0 1. 0 + 1 1. 0 + 0 0 தான். ஓகே, இப்போ வந்து ஸ்பெஷல் என்னது, ஸ்பெஷல் எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இப்போ 0 + 1 + 1 0. ஓகே கைஸ், இது டெஸ்டட். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூத் டேபிள் இருக்கிறதே தான் இங்கே வந்துருக்கு. அதே தான் 1 + 0 1, 0 + 1 1, 0 + 0 0, 1 + 1 0. ஓகே கைஸ், ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சரில் இந்த ஐசியை வச்சு இன்னும் நிறைய பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான சர்க்கியூட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. அவங்க கொஞ்சம் ஏதாவது நாலேஜபிளாக அதை தெரிஞ்சுக்குவாங்க. மறக்காமல் அப்படியே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவையும் பார்த்துருங்க. பாய்.